சார் வணக்கம். தாமஸ் பிராங்கோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்ல நீங்க எதை பார்க்கிறீங்க சார்? குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நான் பார்க்கிறது பீகாருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது. சரி. அங்க இந்த மக்கானா என்னன்னு தெரியல உங்களுக்கு? மக்கானா தெரியும் சார். இந்த தாமரை தண்டுல இருந்து எடுக்கக்கூடியது மக்கானா விதை. அந்த மக்கானா தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி 50,000 பேருக்கு வேலை கொடுக்க போறாங்களாம். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம், ஒரு கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட், ஒரு பிரவுன் ஃபீல்டு ஏர்போர்ட், பாட்னா ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்கம், பாட்னா ஐஐடியில மட்டும் கூடுதலான ஆள் சேர்ப்பு, அங்க ஹாஸ்டல்லையும் கூடுதல் அகாமடேஷன் கொடுக்கிறது. இப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டை பார்த்தா அது பீகார் பட்ஜெட்டா தான் தெரியுது. எனக்கு முன்னால பேசினவர் தமிழ்நாட்டை பற்றி பெரிய பட்டியல் இருக்குதுன்னு சொன்னாரு. நாம என்ன சொன்னதுன்னு சொன்னா, எனக்கு முன்னால பேசினவங்க சொன்னது, நிதி அமைச்சருடைய உரையில் தமிழ்நாடு சொல்லப்படவில்லைன்னு. அவங்க ஒரு திருக்குறள் மட்டும் ஒரு இடத்துல படிச்சாங்க, ஃபுல்லா கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அஸ்ஸாம் பற்றி பேசினாங்க, பீகாரை பற்றி பேசினாங்க, தமிழ்நாட்டை பற்றி பேசல. முதன்மை பொருளாதார ஆலோசகர் கொடுத்த அறிக்கையில, அதுவும் அந்த அம்மா தான் முந்தின நாள் சமர்ப்பிச்சாங்க, அதுல தமிழ்நாட்டை பாராட்டி அவர் சொல்லியிருந்தாரு, இல்லம் தேடி கல்வி திட்டம் ஒரு சிறப்பான திட்டம், ஒரு மாதிரி திட்டம்னு சொல்லியிருந்தார். இந்த அம்மா அதை பற்றி சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்யவில்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு கூட்டணி இருந்தாதான் கூடுதல் பணம் வரும்னு. செல்வம் சொன்னாரு இது இந்தியாவுக்கான பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் இல்லை அப்படின்னு. எனக்கு வருத்தம் என்னன்னு சொன்னா, அந்த இந்தியாவுல தமிழ்நாடு இல்லையான்றதுதான் கேள்வி. சரி. இந்த அருண்ஜேட்லி அவர்கள் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது அவர் கொடுத்த ஒரு பேட்டிய நிர்மலா சீதாராமன் 2020 அவங்க பேசின முதல் பட்ஜெட் உரையில அதை கோட் பண்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஜிஎஸ்டி வரி வசூலிப்புக்கு மாநிலங்கள் கொடுத்த ஒப்புதலும், ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லோரும் ஒப்புத்துக் கொண்டதும் என்ன அடையாளத்தை காட்டுகிறதுன்னு சொன்னா, நாம நேரோ பாலிடிக்ஸ், ஒரு சுருங்கிய அரசியல் இருந்து வெளியே வந்து விட்டோம். இன்னும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் திட்டங்கள் வகுக்கப்படும் சொன்னார். இப்ப நேர் மாறால நடக்குது. தமிழ்நாடு இல்ல, கேரளா இல்ல, தெலுங்கானா இல்ல. அப்போ இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான குறியீடுகளே இல்லை. இதுல ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த தடவை தான் முதல்ல இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார அறிக்கையில பல பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறார்கள். கல்வியில நாம பின்தங்கி இருக்கிறோம். +2 வரைக்கும் படிக்க 1ஆம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய பிள்ளைல 46 பிள்ளைகள் தான் +2 வரைக்கும் எட்டுது. அப்போ கல்விக்கு நம்ம கூடுதல் நிதி ஒதுக்கீடு வேண்டாமா? அதே மாதிரி அருண்ஜேட்லி இருக்கும் போதே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மருத்துவ சேவையை கொண்டு செல்வோம்னு சொன்னார். 2020க்குள்ள எல்லாருக்கும் மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்கும். 2022க்குள்ளால எல்லோருக்கும் வீடு கட்டும் திட்டம் அமல்படுத்தப்படும் சொன்னாரு. இந்த அம்மா போன பட்ஜெட்ல 1 கோடி பேருக்கு புதுசா வேலை கொடுக்க போறோம், அதுக்கு நாங்க பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் அந்த சம்பளத்தை நாங்க ஒரு 15,000 ரூபாய் மாசம் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அதை பற்றி அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்றத பற்றி ஏன் இந்த தடவை சொல்லல? சரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு கூடுதலான ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்னாக இருக்கிறது. ரெண்டாவது, கூடுதல் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. கூடுதல் கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அப்ப இந்த மாநிலத்திற்கு கூடுதலான உதவிகள் செய்யணும். ஆனா அதுக்கு பதிலாக இப்ப கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு, அந்த பினான்ஸ் கமிஷன் கிராண்ட் அது எப்படின்னாலும் வந்துரும். நான் ஃபிகர் சொல்றேன், பட்ஜெட்ல சொல்லியிருக்கிற ஃபிகரை.
2023-24 தமிழ்நாடுக்கு கொடுக்கப்பட்டது பினான்ஸ் கமிஷன் கிராண்ட் வந்து 1,48,122 கோடி. இந்த வருஷம் பட்ஜெட்ல 1,32,767 கோடி. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட 16,000 கோடி குறைஞ்சு போகுது. ஆமா, பினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ன்றது முறைப்படி கொடுக்க வேண்டியது, அதையும் நீங்க குறைக்கிறீங்க. ஓகே, அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறோம்னு சொல்லி சிலர் பேசுறாங்கன்றது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. சரி சரி சரி, ஏதோ சாதனைன்னு சொல்லி 12 லட்சத்தை பற்றி சொல்றாங்க இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரை. ஏற்கனவே பேசின ஒருத்தர் அந்த புள்ளி விவரங்களை சொன்னாரு. நீங்க உங்க 12 லட்சத்தை விட 1 ரூபாய் உங்களோட வருமானம் கூடிடுச்சுன்னா திடீர்னு நீங்க ஒரு 80,000 ரூபாய் வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு வருது. கட்ட வேண்டும். ரெண்டாவது, அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையில அவங்க ஒழுங்கா கட்டுறாங்க. நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, பெரும் பணக்காரர்களுக்கு நீங்க ஏராளமான சலுகைகள் கொடுக்குறீங்க. கார்பரேட் டாக்ஸ குறைச்சிருக்கிறீங்க, பேங்கினுடைய வட்டி வீதத்தை குறைச்சு கொடுக்குறீங்க. 449 பேருக்கு 100 கோடிக்கு மேல உள்ள கடனுக்கு 4% வட்டியில கொடுக்குறீங்க. அவ்வளவும் செய்த பிறகும் அவங்க எவ்வளவு வரி கட்டுகிறார்கள்? ஓகே, அந்த வரியை கூடுதலாக ஏன் கூட்டக்கூடாது? பல நாடுகள்ல பெரும்பணக்காரர்களுக்கு 50%, 60% வரை வட்டி வசூலிக்கப்படுகிறது. சரி சரி, பெரிய ஒரு கேம்பெயின் நடந்துட்டு இருக்குது, டாக்ஸ் ரிச் அப்படின்னு சொல்லி. வெல்த் டாக்ஸ் கொண்டு வாங்க, கார்பரேஷன் டாக்ஸை திருப்பி கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ கொஞ்சம் பேருக்கு, நீங்க சொன்னீங்க இல்லையா புள்ளி விவரம், புதுசா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க வர 58 லட்சம் பேருன்னு சொல்லி. அப்போ ஒரு 142 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு இது பிரயோஜனம் கிடைக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய திட்டத்தை அறிவிச்சிட்டு அதை மட்டும் ஆஹா ஓஹோன்னு சொல்றது சரியில்லை. இந்த மாநிலங்களை புறக்கணிப்பது என்பது ஒன்றிய ஒரு கோட்பாடுக்கு, கூட்டு பொருளாதாரம் சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறதுன்றதை சுட்டிக்காட்டு. ஓகே சார், ஓகே ஓகே, பேசலாம் சார்.